ஸ்ரீதரன் அவர்கள் கணக்காய்வாளர் தெரிவின் போது இராணுவ அதிகாரிக்கு சார்பாக செயற்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அது உண்மையாகவே ஒரு தவறான நடவடிக்கை. மிக ஆரம்பத்திலிருந்து அவர் சிறிய கட்சிகள், சிறுபான்மை கட்சிகள் சார்பான ஒரு அங்கத்தவராக அந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் இருக்கின்றார். ஆகவே சிறிய கட்சிகள், சிறுபான்மை கட்சிகளினுடைய நிலவரங்கள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர் அந்த இடங்களில் தீர்மானங்களோ முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் தானாக சில தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். அது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளோ சிறுபான்மை கட்சிகளுக்கு விரோதமான முடிவுகளாக அது இருக்கிறது. அது பாராளுமன்றத்தில் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. அவருடைய கட்சி அதனை விமர்சனத்துக்கு உள்ளாக்கியது. அவரை அந்த பொறுப்பில் இருந்து ரிசைன் பண்ணும்படி அவரது கட்சி அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவரது அந்த நடவடிக்கையில் வெறுமனே கணக்காளர் நாயகத்தை நியமிப்பது மாத்திரமல்ல, அதற்கு முன்னர் வந்த சில நியமனங்களில் கூட அவர் அவ்வாறு நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அவர் ஏன் அவ்வாறு நடந்து கொள்கின்றார்? ஏற்கனவே ஆளுந்த பிரதானத்துக்கு பிரதமர் இருக்கிறார், சபாநாயகர் இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார், பிரதமருடைய அங்கத்தவர் இன்னொருவர் இருக்கிறார், ஒரு பொது இடத்திலிருந்து 2 பேரோ 3 மொத்தமாக 10-11 பேர் அதில் இருக்கிறார். ஆகவே இந்த வகையில் சிறிய கட்சிகள், சிறுபான்மை கட்சிகளின் உள்ள கிடக்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் இவர் இருக்க வேண்டும். அவர் அவ்வாறு கடந்த காலத்தில் நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் அவரது கட்சியும் அவருக்கு ஒரு ஆலோசனையை வழங்கி இருக்கிறது. ஆகவே நான் நம்புகின்றேன் அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர் என்று சொன்ன அடிப்படையில், தமிழ் தேசிய இனத்துக்கு அவர் குரல் கொடுக்கிறவர் என்ற அடிப்படையில் அவர் தான் செய்த நடவடிக்கைகள் சரியா என்பதை அவர் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதனை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அவருடைய கட்சி சொன்ன ஆலோசனையை கேட்பதும் கேட்காதும் அவருடைய மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.